ஒண்ணுமே நடந்திருக்காது. ரொம்ப வருத்தமா இருக்கும். என்னடா நம்ம போட்ட எல்லா திட்டமும் வீணா போயிடுச்சே அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். என்ன வார்த்தை தெரியுமா? நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். நான் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு. நெகேமியாவுக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரு. நீ ஆலயத்துடைய அலங்கத்தை கட்டணும்னு சொல்லி. இதை கட்டுறதுக்கு அவன் முயற்சி செய்யறான். நிறைய தடை வருது. நிறைய பேர் அவனுக்கு எதிராக பேசுறாங்க, எதிராக நிக்கிறாங்க, தடை பண்றாங்க. அது எல்லாம் பண்ணாலும் கர்த்தர் நெகேமியாவை கொண்டு என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர் முன் குறித்திருந்தாரோ அதன்படி 52 வாரத்துல அந்த அலங்கத்தை கர்த்தர் கட்டி முடித்தார். இதே போல உங்களை கொண்டு கர்த்தர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை ஒருவனும், எத்தனை சன்பல்லாத் வந்தாலும் சரி, எத்தனை தொபியாக்கள் வந்தாலும் சரி, அதை தடுக்கவே முடியாது. காரணம், தேவன் உங்களை கொண்டு செய்ய நினைத்ததை அவர்கள் தடுத்து நிறுத்த முடியாது. இது தேவனுடைய திட்டம். நீங்க போட்ட பிளானும் நிறைய நேரம் வேஸ்டா போச்சுன்னு சொல்றீங்கல்ல, இன்னைக்கு கர்த்தர் அதுல ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. பிளானை கொடுத்தது அவர் தானே, திட்டங்களை கொடுத்தது அவர் தானே. அப்போ அந்த திட்டங்களை நிறைவேற்றி கொடுக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய வேத வார்த்தை எப்படி நெகேமியாவை கொண்டு நிறைவேறினதோ அதே போல உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை உங்களை கொண்டே தேவன் செய்வார். உங்க ஆபீஸ்ல உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணும்னு விருப்பம் வச்சிருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். ஒருவேளை உங்களுடைய திட்டமாக இருக்கலாம், இந்த காரியத்தை என் மூலமாக தேவன் என் ஆபீஸ்ல செய்யணும், என்னுடைய ஒர்க் பிளேஸ்ல செய்யணும், என் காலேஜ்ல செய்யணும், என் ஸ்கூல்ல செய்யணும், என்னோட குடும்பத்துல செய்யணும்னு சில திட்டங்களை நீங்க வகுத்து வச்சிருப்பீங்க பாருங்க. அந்த திட்டங்களையும் தேவன் எவரும் தடை செய்யாதபடிக்கு உங்கள் மூலமாகவே செய்து முடிப்பார். என் வீட்டை குறித்து திட்டம் போட்டிருக்கீங்களா? அந்த வீட்டை கர்த்தர் கட்டி முடிச்சு கொடுப்பாரு. ஆமேன். சில கடன்களை அடைக்கணும், சில கடனை வாங்கிட்டேன், பணம் வாங்கிட்டேன், அதை அந்த வருஷத்துக்குள்ள இப்படிக்குள்ள, இந்த மாசத்துக்குள்ள இப்படிக்குள்ள கொடுத்துருன்னு சொல்லி பிளான் வச்சிருக்கீங்களா? அந்த பிளானை கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். உங்க பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும், நல்ல காலேஜ்ல சேர்க்கணும், அந்த காலேஜ்ல சேர்க்கணும், மெடிக்கல் காலேஜ், அந்த காலேஜ் அப்படின்னு சொல்லி நிறைய திட்டங்கள் வச்சிருக்கீங்களா? அந்த திட்டங்களை கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். என்னென்ன திட்டங்கள் எல்லாம் நீங்கள் வைத்திருக்கீங்களோ அந்த திட்டங்களை எல்லாம் பரலோகத்தில் இருக்கிற தேவன் நிச்சயமாய் அதை முடித்து கொடுப்பார். ஏனென்றால் நெகேமியாவுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார். அதே போல உங்களை கொண்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதீங்க. நீங்க எடுத்த காரியங்கள்ல நன்றாக முன்னேறி செல்லுங்கள். அவைகள் நிச்சயமாய் நிறைவேறும். ஒரு நாளும் காலம் தாமதிக்காது. கர்த்தர் மேல் விசுவாசமாயிருங்கள். இந்த நாள் கர்த்தர் உங்களை கொண்டு அநேக காரியங்களை செய்து முடிக்கிற நாளாக தேவன் மாற்றி கொடுப்பார். God bless you.